கடையை மொத்தமா காலி பண்ணி கையில கொடுக்க போறீங்களா? கோர்ட் ஆர்டர் அப்படிதான் மேடம் சொல்லுது. சார் கோர்ட் ஆர்டர் சார், கோர்ட் ஆர்டர். சரி, யாராவது பக்கத்துல இருக்காங்களா? ஆமாம் சார். ஓகே, குட். ஆமா, கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது? அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் சார். ஸ்டூபிட். அத்தியாவசிய பொருட்கள்னா மொத்த கடையும் அவளுக்கு தரணும். புரியுது சார். இது பார், கடையில ஒட்டிட்டு இருக்கிற தூசியை கூட அவ தொடக்கூடாது. புரியுதா? புரியுது சார். அவளை அடிச்சு துரத்தி விடு. கடைய மறுபடியும் பூட்டு. ஓகே சார். ஹலோ, 1 செகண்ட் மேடம். சார் சார். இது பாரு, போனை கட் பண்ணாம அப்படியே பாக்கெட்ல வச்சுக்கோ. நான் கேட்கணும், அங்க என்ன நடக்குது, அந்த அபி எப்படி அழறா, ஒவ்வொன்றையும் நான் கேட்கணும். சரி, ஓகே சார். ஹலோ, என்ன பண்றீங்க? வெளில வாங்க. இங்க இருக்க ஒரு பொருளையும் எடுக்க முடியாது, தெரியும்ல? இங்க பாருங்க சார், கோர்ட் ஆர்டர் எங்க கையில இருக்கு. எங்க பொருள் நாங்க எடுக்கிறோம், நீங்க யார் தடுக்கிறதுக்கு? தம்பி, அத்தியாவசியமான பொருளை மட்டும்தான் எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டவ்வு, தண்ணி குடிக்கிற பானை, அந்த மாதிரி பொருள் உள்ள எதுவும் இல்லைல்ல. அதனால நீங்க இங்க இருக்கிற எந்த பொருளையும் எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டுல வந்து எனக்கு உண்டான உரிமையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ யாரா? பெரியவரே, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க, தெரியுமில்ல? கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. எங்களை அவமானப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவோம், நீங்களும் உள்ள போயிருவீங்க. அப்படியா தம்பி? முதல்ல அந்த வேலையை பாருங்க, கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்புறம் பேசுவோம். யோ, வந்த வேலையை பாருங்கயா. ஓகே சார். சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஒரு நிமிஷம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நீ உள்ள வாப்பா. எனக்கு கடவுளையும் என் அம்மாவையும் தவிர வேற யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்லை சார். எனக்கு எதுவும் வேணாம், என் அம்மாவோட போட்டோ மட்டும் போதும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அது மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அப்படிலாம் பண்ண முடியாதுமா. கோர்ட் ஆர்டரை மீறினா எங்க வேலைக்கு பிரச்சனை வரும். டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் ஓரம் போய் நில்லுமா. சார் ப்ளீஸ் சார், ஒரு அப்பா கிட்ட மக கேட்குற மாதிரி, அண்ணன் கிட்ட தங்கச்சி கேட்குற மாதிரி கேட்குறேன். போட்டோ மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். அதெல்லாம் தர முடியாதுமா. தேவையில்லாம என்னையமா ப்ரெஷர் பண்றேன். அபி, நீ இருக்கு இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு வேண்டியதை நீ போய் எடுத்துக்கோ. நான் தான் செஞ்சேன்னு சொல்லி போலீஸ் சரண்டர் ஆகி நான் ஒத்துக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் பேசாம இரு ரகு. அவர் பெரியவர், அவருக்கும் மனசாட்சி இருக்கு. அவர் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வாரு. சார் ப்ளீஸ் சார், அம்மா போட்டோ மட்டும் கொடுங்க சார். நான் எதுக்கு தேவையில்லாம என் மேல ப்ரெஷர் போடுறீங்க? இருங்க வரேன். மேடம், அவங்க அம்மா போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. ஹே இடியட், நான் தான் சொன்னேன்ல, அந்த கடையில ஒட்டிட்டு இருக்கிற தூசியை கூட அவ எடுத்துட்டு போக கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? முதல்ல போனை வை. இங்க பாருமா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க இருக்கிற எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது, ஓரமா போமா. அபி, உனக்கு என்ன மனசாட்சி செத்து போச்சாயா? பாவம், அந்த புள்ள என்ன கேட்டது? அவங்க அம்மா போட்டோதான் கேட்டது. ஏயா, அடி மனசை கத்தி போட்டு அறுக்கிற மாதிரி சட்டம் உங்களை வேலை செய்ய சொல்லுதா? சார், உங்க எமோஷனை என்கிட்ட கொட்டாதீங்க, சரியா?
அபி, இந்த அபி கையோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வை. குடி அபி. அபி, அவங்க யாரும் பார்க்கல, நீ கிளம்பு. அபி, சொல்றேன்ல, கிளம்பு அபி. சீக்கிரம் அபி, கிளம்பு. உழைச்சிதான் சாப்பிடணும்னு சொல்லி தந்தா என் அம்மாவோட போட்டோவை கூட நான் திருடி தான் எடுத்துட்டு போக முடியுமா ரகு? ஐயோ அபி, புரியாம பேசாத. நம்ம பொருளை நாம எடுக்கிறதுல எப்படி திருட்டாகும்? நம்ம பொருளையே இன்னொருத்தரோட கண்ணில் இருந்து மறைச்சுதான் எடுத்துட்டு போகணும்னா அது நிச்சயம் திருட்டு தான் ரகு. அபி, நீ கொஞ்சம் போறியா? வேண்டாம் ரகு, அம்மா போட்டோவை மறுபடியும் உள்ளேயே கொண்டு போய் வச்சிரு. ஐயோ அபி, நடக்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அபி? இந்த வீடு, கடை, சொத்து எல்லாம் எவனோ ஒருத்தன் கண்ணுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு. அதான் இந்த மாதிரி ஆளுங்க மூலியமா ஆட்டையை போட பாக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எப்ப முடியும், அதுல நாம ஜெயிப்போமா தோப்போமானே தெரியல அபி. கண்டிப்பா ஜெயிப்பேன் ரகு, கண்டிப்பா ஜெயிப்பேன். அது தனி மனுஷனோ இல்ல அரசாங்கமோ யார் செஞ்சிருந்தாலும் சரி, என் அம்மாவும் கடவுளும் நம்ம கூடவே நின்று நம்மள ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி ஜெயிச்ச பிறகு நான் பழைய கம்பீரத்தோடு நடந்து வந்து அம்மாவோட போட்டோக்கு மாலை போட்டு நான் சாமி கும்பிடுவேன். அது வரைக்கும் அம்மா போட்டோ உள்ளவே இருக்கட்டும். ஏமா இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? கிளம்பு முதல்ல. சும்மா ஒரு தடவை சொன்னா தெரியாதா? யோ, நீ ஆபீஸ்ல தான் அதிகாரம் தங்க வச்சுக்க, இந்த கடையில ஏன் கட்டுற? சும்மா என்கிட்டலாம் கத்தக்கூடாது, சரியா? கிளம்ப மாமா, முதல்ல. சண்டை போடாதீங்க சார். நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. என் அம்மா போட்டோ இங்கே இருக்கட்டும். இந்த கடையில இருக்கிற ஒவ்வொரு தூசிக்கும் உணர்வு இருக்குன்னு நம்புறவனா, அதனால அதையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன். என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சாரி மாமா. என்னம்மா திடீர்னு சாரி எல்லாம் கேக்குற? இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்படுற எல்லா நேரத்திலையும் எனக்கு ஆறுதலா இருந்து தைரியம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட இருந்து போராடாம என் வாழ்க்கைய, என் குடும்ப நிலைய மட்டும் யோசிச்சு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ரொம்ப சுயநலமா இருக்கேன்ல மாமா? எதுமா சுயநலம்? உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறது எப்படிமா சுயநலம் ஆகும்? ஆனா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியலையே மாமா. கடையை காப்பாத்த தனி ஆளா இருந்து போராடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எங்கம்மா தனியா போராடுறேன்? எப்பவுமே நான் உதவாக்கறேன்னு திட்டுற உன் நண்பன் ரகுதான் என் கூடவே இருக்கானே. இப்போவும் உதவாக்கறேன்னு சொல்றீங்களே மாமா, அவ உங்க பையன். அபி, அன்புல 2 வகை இருக்கு. ஒன்று முகத்துக்கு நேரா காட்டுறது, இன்னொன்று முகத்துக்கு நேரா கோபத்தையும் முதுகுக்கு பின்னாடி அன்பையும் காட்டுறது. இதுல நான் 2வது ரகமா, அதுவும் அவங்கிட்ட மட்டும்தாம்மா. அபி, உன் முகத்துல சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்பாடா, இந்த சிரிப்பை மறுபடியும் உன் முகத்துல வர வச்சதுக்காக உன் முதலாளிக்கு தாம்மா நான் நன்றி சொல்லணும்.